உலகத்திலேயே மோஸ்ட் வயலண்டான கண்ட்ரி அமெரிக்கா தான். You still talking about Jeffrey Epstein? இந்த ட்ரம்ப் மேட்டரை எப்ஸ்டீனை விடாம கத்துனது அவரு. ரெண்டாவது இதெல்லாத்தையும் ஏமாத்தினாதான் அவங்க அந்த இடத்துக்கே போக முடியும். அப்ப அவங்க இதை மீறிட்டாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒண்ணு வேணும்ல. சின்ன பெண்கள் ஒரு 14 to 16 இந்த ஏஜ்ல இருக்கிறவங்கள மசாஜ் இவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு செக்ஸ் ஸ்லேவா வச்சு, ஆனா இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் தான். அதுல நிறைய போட்டோ ட்ரம்போடே வந்திருக்கு. மோடி பேர் வந்திருக்கு. ஆனா மோடி எப்படி பேர் வந்திருக்குன்னா 10 வயசுல 13 வயசுல இதெல்லாம் பண்ணாங்க, என்ன இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த செக்ஷுவல் ராக்கெட்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது போலீஸ்க்கு எதுவுமே போகாது. யாருன்னே தெரியாம இவங்க ஒரு வேடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு வேடத்துல இருப்பாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்த மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. எப்ஸ்டீன் ஃபைலுக்கு வந்தவங்க இந்த நெட்வொர்க் வச்சு தான் நம்ம பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பின்னாடியும் அவங்க தானா? இதுக்கு பில்கேட்ஸ் பேர் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுடைய போரை நிறுத்தியிருக்கிறாரு. சர்வதேச வல்லமை படைச்ச நபராக இருக்கார். அமெரிக்காவுடைய அதிபர் அப்படின்னா அவர் எந்த நாட்டில் வேணாலும் என்ன அரசியல் வேணாலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து கடுமையாக பயந்து போயிருக்காரு. அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அந்த விவகாரம் அப்படிங்கிறது பாலியல் சம்மந்தமான சப்ஜெக்ட். ஒரு பாலியல் சம்மந்தமான சப்ஜெக்ட் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எதிராக அமெரிக்காவில் எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விவகாரம் என்ன, அதோட பின்னணியில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவர் மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய பல்வேறு பிரபலங்கள்லாம் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச அரசியல் சம்மந்தமான விஷயம். அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பேசுவதற்காக நம்மோட டாடா அமைப்பின் ஃபவுண்டர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சப்ஜெக்ட் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விவகாரம். இந்த சப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிச்சது, இதோட பின்னணி ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதோட சப்ஜெக்ட்ஸ் விளக்குங்க. இல்லை, இந்த வழக்கும் புதுசு இல்லை, இந்த வழக்காடு மன்றமும் புதுசு இல்லை. வரலாறு நெடுக்கவே இந்த மாதிரியான சீக்ரெட் சொசைட்டிஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை நம்ம மக்களே எவ்வளோ பார்த்துருப்பாங்க. அதில் தான் அந்த இலுமினாட்டிங்கிற கதையெல்லாம் ஏன் கொண்டு வராங்க, இந்த ராத்சைல்ட்ஸ் இந்த மாதிரி பேர்லாம் நிறைய அடிபட்டிருக்கும். 2 விதமான மக்கள் தான் இருக்காங்க. ஒன்று சாமானிய மக்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் புவர். இன்னொன்று இந்த உச்ச பணக்காரங்கன்னு இருக்காங்க. யாருன்னா இந்த 100 கோடி 200 கோடினால ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வச்சுருக்கவங்க தான். அதாவது எப்படின்னா உலகத்தில் எந்த கம்பெனி என்ன நடந்தாலும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்காது. இவங்கெல்லாம் ஒரு அட்மாஸ்பியர்லேருந்தே மேலே போயிடுவாங்க. ஸோ நம்ம நடந்துக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு கடவுள்னா அவங்களுக்கு சாத்தானா இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க. நான் சாத்தான் கடவுள் இந்த நம்பிக்கையில் நான் சொல்லலை. இவங்களுக்கு என்னென்னா சாமானிய மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் நிறையா இருக்கும். இது செஞ்சால் தப்பு, அது செஞ்சால் தப்பு, கோயிலுக்கு போகணும், இதுக்கு போகணுன்னு. இவங்க எப்படின்னா இது எல்லாத்தையும் மீறி தான் பல பேர் அழிச்சு தான் அவங்க அதுக்கு போயிருப்பாங்க. அப்போ அங்கே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, இந்த கடவுளுக்கு இந்த தேங்காய் உடைக்கிறது, மாலை போடுறதுன்னு, இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. இவங்க இந்த நரபலி இல்லை இந்த குழந்தைங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. எது சொசைட்டியில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துலேருந்து தான் அவங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ நம்ம கடன் வாங்குறோம், திருப்பி கொடுக்கணும், இல்லை ஒருத்தர் 4 பேரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இதெல்லாத்தையும் ஏமாத்தினாதான் அவங்க அந்த இடத்துக்கே போக முடியும். அப்போ அவங்க இதை மீறிட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒன்று வேணும்ல, அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு சக்தின்னு ஒன்று வேணும். இப்போ அவங்க இதான் அந்த சீக்ரெட் சொசைட்டின்னு உலகம் பூராவே இருந்திருக்கு. இதான் பேஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். இவர் ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆனார்னா பணக்காரங்களோட பணத்தை நான் பார்த்துக்கிறேன், பேங்க் மேனேஜர் மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் மாதிரி ஆனார். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் ஆனதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் டெவலப் ஆகுது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் எப்படியெல்லாம் மூவ் ஆகுறாருன்னா, இப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம்னா யாரோ ஒருத்தர்
யாருன்னு தெரியாது, ஃபோட்டோ கிடையாது, பேர் பிரபலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இவர்கிட்ட பேசுனீங்கன்னா உலகத்தில் எந்த அரசருக்கு வேணாலும் சரி, எந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்காக இருந்தாலும் சரி, காலைல 3 மணிக்கு அவரால் ஃபோன் பண்ணி டேரெக்டாக பேச முடியும். ஸோ இந்த மீட்டிங் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆளை நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி நிறைய இந்த மதகுருக்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட வேலையும் இப்படி தான் இருக்கும். பல மீட்டிங் அங்கே தான் நடக்கும். எதுக்குன்னா இந்த இடத்துல போலீஸ் எதுவுமே போகாது. யாருனே தெரியாமல் இவங்க ஒரு வேடத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு வேடத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கதை என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்களை பணத்தை கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாரு, அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்காக நீங்க ஒரு ஐலாண்ட் ஒன்று வாங்குறாரு, வெர்ஜின் ஐலாண்ட்ஸ்ல. அப்புறம் மென்ஹாட்டன்ல இருக்கு, ஃப்ளாரிடால இருக்கு. இங்கெல்லாம் வாங்கி நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு பவர் புரோக்கரா மாறுறாரு. அதை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றாரு, சின்ன பெண்கள் ஒரு 14 to 16 இந்த ஏஜ்ல இருக்கிறவங்கள மசாஜ் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வர வைக்கிறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் போக போக அந்த பணம் பலம் பயங்கரமான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களால அவங்களால மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்கள செக்ஸுக்கும் பயன்படுத்துறாரு. இது ஆக 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 பணமும் உள்ள வருது, மக்கள் உள்ள வராங்க, அவங்க 2 பேருக்குள்ள கான்டாக்ட் டெவலப் ஆகுது. அப்போ அந்த இடமே பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் ஆகுது. ஆனால் சீக்ரெட்டா இருக்கு, இது வெளியே மட்டும் வரவே வராது. ஆனால் 2000 போலீஸ் ஒரு சின்ன வாட்ச் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் 14 to 16 வயசு இல்லை 13 வயசு இந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே போகுதுன்னு மசாஜ்னு சொல்றாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட்டும் போகுது. ஆனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் ரொம்ப பெரிய பில் கிளின்டன் பேர் வருது, ட்ரம்ப்போட பேர் இன்னைக்கு இருக்கு, என்னைக்குமே இருக்கு. ட்ரம்ப் ஏற்கனவே இந்த போட்டோஸ்லாம் ஏற்கனவே வந்ததுதான். 2000 ஆரம்பிச்சது, 2008 அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இது கொஞ்சம் பெருசாகி 14 to 16 வயசு பொண்ணுங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனை அரெஸ்டே பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண லோக்கல் ஜெயிலில் வைக்கிறாங்க. அங்கேயும் அவர் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்வீட் ஹார்ட் டீல்னு, அது டீல் பேர் ஸ்வீட் டீல்னு வச்சுக்கோங்க. இந்த டீலை வச்சு நீ ஜெயிலுக்குள்ள இருக்கணும், ஆனால் நீ டெய்லி வெளியே போய் வேலைக்கு போகலான்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ கொடூரமான பீடோஃபைலாக இருந்து குழந்தைங்களை மசாஜின் உள்ள கூப்பிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு செக்ஸ் ஸ்லேவாக வச்சு, ஆனால் அவர் வெளியே வந்துடுறாரு. டெய்லி வெளியே போயிட்டு வராரு. 1 வருஷம் 2 வருஷத்துல வெளியே அனுப்பிச்சிடறாங்க. திருப்பி அதே மாதிரி கண்டினியூ பண்றாரு. அப்பதான் அந்த பெரிய கான்டாக்ட் எல்லாம் வருது. இருக்கிற ஹூஸ் எல்லாம், பிரின்ஸ் சார்லஸ்லாம், இந்த இங்கிலாண்டோடது ஆண்ட்ரூ சார்ல்ஸ், எல்லாரும் உள்ள வராங்க, ஒருத்தரா வராங்க. அவ்வளவு பேரும் பில்கேட்ஸோட லிஸ்ட். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இதெல்லாம் போட்டோ அப்படின்னா ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஃபிளைட்ல யார் யார் அந்த ஐலாண்டுக்கு யார் ஃபிளைட்ஸ்ல போனா, இமெயில் யார் யார் காமிச்சா, அதுல இமெயில் தான் இப்போ இந்தியாவில இருந்து சில பேர் வர்றது காரணம் இந்த இதுதான். ஸோ இவங்கெல்லாம் இந்த செக்ஷுவல் ராக்கெட்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனா அந்த கால் லாக்ஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கதையிலேயே 2008 நடக்குது. 2000 திருப்பி 2000 உள்ள பிடிச்சி போட்டுறாங்க. 2019 போடுறாங்க. 2019 சூசைட் வாட்சில் அவர் ஏற்கனவே இருக்கார். சூசைட் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு கேமரா 24 hours கேமரா, கார்ட்ஸ் 24 hours அங்கேயே நிற்பாங்க. ஆனா காலைல இறந்துறாரு, சிறைக்குள்ளே அவர் இறந்துறாரு, தூக்கு மாடி இறந்துறாரு. இப்ப நம்ம ஊர்ல இருந்த பையன் விஷயம் மாதிரி அதே மாதிரி அவர் திடீர்னு செத்துறாரு. இது எப்படின்னா கேமரா ஃபுட்டேஜ் வருது. கேமரா ஃபுட்டேஜ்ல 1 வருது, 3 வருது, 2 வரல. அந்த ஒரே ஒரு இடத்துல 1.5 நிமிஷம் மிஸ் ஆகுது. ஒரு 3 நிமிஷம் 1.5 நிமிஷம் மிஸ் ஆகுது. அந்த ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் வரல. அது எப்படி கட்டாச்சுன்னு தெரியல. காலைல எழுந்துச்சு அவர் இல்லை. ஏன்னா அவர் இல்லைன்னா பேர் வராது. யார் பேர் அவன் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஆனா அன்னைக்கு தான் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தா நான் இந்த ரிலீஸ் பண்றேன். ஏன்னா ஒபாமா இருக்காரு, எல்லாரும் உள்ள இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எப்ஸ்டீனோட ஃபைல் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்றேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எங்கெங்க போனாங்க, யார் யார் இருந்தாங்க, இந்த டெமோக்ராட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிற மொத்த பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கா, எல்லாத்தோட போட்டோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன். இவர் வந்த உடனே இவரோட பெரும் தலைவலி இன்ன வரைக்கும், இன்னைக்கு முந்தா நாள் வரைக்கும் 19 அன்னைக்கு ரிலீஸ் பண்றதா பெரிய சட்டம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் ஆக்ட்னு ஒரு மசோதா பாஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கொண்டு 19 ரிலீஸ் பண்ணாங்க. 500 பக்கம் அதுல இல்ல. அதுல பாதி போட்டோ இல்ல. இப்ப அப்டேட் பண்ணிட்டாங்கல்ல, அப்லோட் பண்ணதை இப்போ நம்ம பேசும்போது திடீர்னு ஒரு 17 பக்கமோ 18 பக்கமோ காணும். அதுல போட்டோஸையும் காணும், இதையும் காணும். எடுக்க சொல்லிட்டாங்க. அது என்ன எடுத்தாங்க தெரியல. ஆனா அதுல நிறைய போட்டோ ட்ரம்ப்போடே வந்திருக்கு. இது எல்லாமே அகைன் ஒரு லாயரா, இது எல்லாமே அங்க செக்ஸ் தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான போட்டோ இல்லை. ஆனா எல்லாரோட போட்டோவும் சின்ன சின்ன பிள்ளைங்களோட அங்க இருக்கு. அதே மாதிரி இதோட ஒரு 5-6 பொண்ணுங்க டைரக்டா என்ன 10 வயசுல 13 வயசுல இதெல்லாம் பண்ணாங்க, என்ன இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு செத்தே போச்சு அந்த டிப்ரெஷன்ல. ஏன்னா
அந்த பொண்ணோட போட்டோ வெளியே வந்துச்சு, அந்த பொண்ணு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம். ஸோ இதான் இது வரைக்கும் நடந்ததுல. ஆனா இன்ன வரைக்கும் இந்த மர்மமான விஷயம் ஃபுல்லா கிளாரிட்டியே வரல. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய ஆளுகளும் இன்வால்வ். அப்புறம் இந்தியாவுக்கு இப்போ வந்தோம் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரின்னு ஒருத்தர் இருந்தாரு, பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தாரு. அவரு டிப்ளமேட்டிக்கான இதுல மீட் பண்ணியிருக்காருன்னு வந்திருக்கு. எப்ஸ்டீன். ஓகே. மோடி வந்து பேர் வந்திருக்கு. ஆனா மோடி எப்படி பேர் வந்திருக்குன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ராக்கெட்ல வரல. ஸ்டீவ் பேனன் அங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம RSS மாதிரி அங்க ஒரு அதே மாதிரி ஹார்ட் ரைட் விங், இந்த எல்லாமே இந்த அல்ட்ரா ரைட்ல இருப்பாங்க. அந்த ஸ்டீவ் பேனன் தான் ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கு ஃபுல்லா வேலை பார்த்தது. நம்ம ஊர்ல RSS வேலை பார்க்குற மாதிரி இந்த மதவெறி, இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புங்க, வெள்ளக்காரனை தவிர அந்த ஊர்ல எவனும் இருக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாம் எதிரி, இந்த மாதிரி கட்டமைக்கிற அந்த குரூப்போட தலைவர் அவர் தான். அந்த ஸ்டீவ் பேனனுக்கும் மோடிக்கும் மீட் செட் பண்றதாக ஒரு இமெயில் இருக்கு, அவ்வளவுதான். அந்த இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன சொல்றாரு, நான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன், இவங்க 2 பேரும் உட்கார வைக்கிறேன். இது உண்மையா பொய்யா தெரியாது, ஆனா அந்த இமெயில் இருக்கு. செத்துட்டான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அனில் அம்பானிக்கும் அதே மாதிரி ஒரு இமெயில் இருக்கு. அனில் அம்பானியோட இமெயில் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து மோடி அங்க வரும்போது அந்த மீட்டிங்காக ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மாதிரி ஒரு மெயில் போயிருக்கு. ஹர்தீப் சிங் பூரி இவரை வந்து எப்ஸ்டீனை பார்த்ததாகவோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனும் இருக்கு. இது எல்லாம் இதுல இருந்து வந்த ஃபைல்ல இருந்து வந்தது. இப்ப நம்ம பொதுமக்களா இது என்ன கேள்வி அப்படின்னா, நான் தப்பு பண்ணா எனக்கு நான் சொல்லி ஆகணும், எந்த தப்பு பண்ணாலும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு இருக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்னவா பண்ணியிருக்கணும்னா, ஒருத்தரோட நெருக்கம், ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆளு, குழந்தைங்களை மட்டுமே வச்சு பாலியல் தொழில் பண்ண ஒரு ஆளு, இது வந்து ஒரு சீக்கிரட்டா பண்ணி பெரிய பெரிய ஆளும் கூட இருந்தவர். இவங்க கூட உங்க பேர் வருதுன்னா கிளாரிஃபை பண்ண வேண்டியது உங்க வேலை. அந்த கிளாரிஃபிகேஷன் இன்னும் பண்ணல. அதான் சுப்பிரமணிய சுவாமி ட்வீட் போட்டார்ல, மோடி இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. அவர் முக்கியமான ஆளு, அவர் வேலை இல்லை, அவர் வேலை இப்பதான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பட் ஆனா இந்த கிளாரிஃபை பண்ணாம இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, உலகம் பூரா பவரா இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமோ சாதாரணவங்களுக்கு என்ன சட்டமோ, இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த எப்ஸ்டீன் கேஸ் வந்து இந்திய உலகத்துக்கு தான் சொல்லுது. பில்கேட்ஸ் இப்ப பேர் இருக்கு, போட்டோ இருக்கு, பில் கிளின்டன் இருக்கு, இவங்கெல்லாம் இப்ப என்ன, மைக்கேல் ஜாக்சன் பேரு போட்டோ வந்துச்சு, மைக்கேல் ஜாக்சனோட போட்டோவும் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன, மைக்கேல் ஜாக்சன் இல்ல, இவங்க 2 பேர் இருக்காங்க, உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. பில் கிளின்டனா விட்டுறலாம், ஏற்கனவே பெரிய பிரச்சனை மாட்டினாரு அவர் மோனிகா லெவின்ஸ்கி மேட்டர்ல. ஆனா பில் கேட்ஸ் பேர் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்ல சட்டம் இவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? இதுதான் இந்த கேஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இதில் இன்னும் வேற யாரெல்லாம் பிரபலங்கள் இருக்காங்க இந்த சப்ஜெக்ட்ல, இன்னும் வேற யார, அதாவது பேர் வராம வெளியில மற்ற சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அது மாதிரி வந்து யார எந்த பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த பேர்லாம் இன்னும் அது கிளாரிஃபை பண்ணாதனால நம்ம இங்க பதிவு பண்ண முடியாது. நிறைய முக்கியமான சிங்கர்ஸ் இருக்காங்க. இந்த டாப் கிளாசிஃபைட் சிங்கர்ஸ், சினிமா ஆக்டர்ஸ்ல சில பேர் இருக்காங்க. இவங்க பேர்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இன்னும் எவிடன்ஸா அது வரல, இல்ல அந்த 500 பக்கத்துல போச்சான்னு தெரியல. ஆனா அது வெளியே இந்த ரெடிட் சில சைட்ஸ் எல்லாம் இருக்கு, வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்ல அவங்க போடுறாங்க இவங்க இருக்கு, இந்த ஃபைல் இருக்குன்னு. ஆனா அது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா அந்த ஃபைல்ல இருந்து வரல. இந்த ஃபைல் தான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் தான். ஏன்னா ட்ரம்ப் மட்டும்தான் நேரடியாக ஒரு லெட்டர்ல எழுதின லெட்டர், அவரோட லெட்டர் வெளியே வந்துச்சு. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு சின்ன பெண்கள்லாம் பிடிக்கும், எனக்கும் அந்த பெண்கள் எல்லாம் பிடிக்கும், எனக்கும் அந்த சின்ன வயசுல இருக்கிறவங்கள பிடிக்கும் அப்படின்னு எழுதின லெட்டர் கைப்பட எழுதி அவர் கையெழுத்து போட்டு அவர் பிறந்த நாளுக்கு அவர் கொடுத்த லெட்டர் இருக்கு. ஸோ அது உண்மை. இப்போ இந்த நியூஸ் எதுக்கு மெயினா இருக்குன்னா, சிட்டிங் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி 18 வயசு கீழே இருக்கிற பெண்கள் கூட பழகினதாகவும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் உள்ளதாகவும் அந்த செக்ஷுவல் ராக்கெட்லேயே இருந்ததாகவும் இருந்ததுதான். இது மட்டும்தான் உண்மை. இது அதிகாரப்பூர்வமா இருக்குது. அதனாலதான் சட்டம் போட்டு காங்கிரஸ்ல 2 எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து சட்டம் போட்டு மசோதா பாஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா அப்பவும் அவருக்கு அது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்ன வரைக்கும் ட்ரம்ப் வந்ததுல இருந்தே அவர் அந்த விஷயத்துல விடவே இல்லை. இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஜஸ்டின் கோப்புகள் வெளியிட்டு, அதாவது வெளிப்படையாக வெளியிடக்கூடிய சட்டம் அப்படின்ற மாதிரி நிறைவேற்றி கொண்டு வந்து பர்டிகுலர் விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வெளிப்படுத்தணுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அடிப்படையில் சட்டத்தையே வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிதான் தெரியுது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி நாளைக்கு சரி பண்ண முடியும்? இப்போ எதிர்கட்சியில் ரொம்ப காட்டமாக ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நீதித்துறையை பதில் சொல்லி ஆகணும். இப்போ ட்ரம்ப் தனிப்பட்ட விட்டுருங்க, நீதித்துறை எப்படி எதிர்கட்சிக்கு பதில் சொல்லுவாங்க? இந்த விஷயம் ஏன் வந்து ஹைட் ஆயிருக்கு, அப்புறம் வெளிப்படுத்தின சட்டமே வந்து கேள்விக்குறையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அவ்வளவுதான் உண்மை. முடியாது, அந்த விஷயம்லாம் வராது. ஓகே, ஏன்னா இப்ப நான் பிரசிடென்டா இருக்கேன், என் பேர்ல தான் மொத்த கேஸும் இருக்கு. எப்படி நான் வெளியே விடுவேன்? என்ன லாஜிக்ல கேக்குறீங்க? அப்படித்தானே வரும். நான் ஏன் கொடுக்குறேன்றேன். இப்ப எனக்கு தான் தெரியுமே நான் தப்பு பண்ணேன்னு. என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் வந்து தோல்ல கையை போட்டு நான் அதை உறுதிப்படுத்தணும்ல. இப்ப நீங்க தான் பண்ண அப்படின்னா அதை உறுதிப்படுத்தணும்ல. சபையில தான் அதுக்கு தான் சட்டமே கொண்டு வந்து யாரு வந்து பண்ணுவா? யாரு பண்ணுவா? FBI டைரக்டர் நான் போட்ட ஆளு.
அட்டார்னி ஜெனரல் நான் போட்ட ஆளு, எல்லாம் 2 பேரும் என்னோட அல்ல கை மாதிரி. நான் குனினா குனி வாங்கி ஏந்திரனா ஏந்திரிப்பாங்க. அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? என்ன காரணத்தை கொண்டு அது வெளியே வராது. அவங்க இது வரைக்கும் விட்டதுக்கே அவர் தலைவலி தாங்க முடியல. உண்மையிலேயே மீடியா மட்டும் அந்த ஊர்ல பவர்ஃபுல்லா இல்லைன்னா இந்த எப்ஸ்டீன் மேட்டர் என்னைக்கோ செத்துருக்கும். அங்க அந்த நைட் ஷோன்னு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? நைட் 9 மணிக்கு நம்ம இந்த ஹரிகிரி அசம்பிளிலாம் நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருந்தாங்களா, அதோட ஒரிஜினல் அங்க இருக்கு. அங்க அதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரியே நியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்மேட் இருக்கு, நியூஸை வந்து காமெடியா சொல்லுவாங்க. அவங்க பண்ண வேலை தான் இன்னைக்கு ட்ரம்ப்பால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்த காரணமே அந்த ஒரே மீடியா டீம் மட்டும் தான். அந்த ஒன்று தான் நம்ம ஊர்ல இல்லை, அது ஒன்று தான் அங்க பவர்ஃபுல். மீடியா மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு, அதுவும் இந்த ஸ்டாண்டப் பீப்புள் தான். எப்படி அது அந்த என்ன வே ஆஃப் ஸ்டைல் ஏதாவது அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டீஃபன் கோல்பர்ட், அப்புறம் இந்த ஜிம்மி கிமெல், இந்த மாதிரி, அப்புறம் அந்த ஜான் ஆலிவர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னா நைட்டில் 9 மணிக்கு ஒரு காமெடி ஷோ மாதிரி பண்ணுவாங்க. மக்கள் அங்கே கூடுவாங்க. ஃபுல்லாக அரசியல் தான் பேசுவாங்க, நையாண்டி அரசியல், இவ்வளோதான் நையாண்டி அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒட்டுமொத்த பேரும் கொஞ்சம் வந்து சென்டர், இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீமா குழந்தைங்க மேட்டர்னு உடனே அவங்க யாருக்குமே இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெய்லி ஷோவில் எந்த நியூஸ் வந்தாலும் சரி எப்ஸ்டீன் என்னாச்சு. அப்புறம் அமெரிக்காவில் ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. நம்ம ஊரில் இந்த ராம்குமார் இது மாதிரி அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் டின்ட் கில் ஹிம்செல்ஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் பாப்புலர் ஆச்சு. எப்படின்னா, ஒரு சும்மா ஒரு காமெடியில் சொல்ல போதே, இப்போ அந்த காஃபி கீழே கொட்டிருச்சு, அது யார் கொட்டல, நீ கொட்டினியா நான் கொட்டினியா, இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து தன்னைத்தானே கொண்டுங்கள ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அளவுக்கு வழக்கத்துல பேனா விழுந்தாலும் பேப்பர் விழுந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப இந்த கவுண்டமணி காமெடி, வடிவேல் காமெடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை வந்து மனசுல இருந்து யாரும் எடுக்கவே முடியல. இந்த ஸ்டாண்டப் காமெடி, ஸ்டாண்டப் நியூஸ் பேப்பர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி நைட்டு டெய்லி பண்ணுவாங்கன்னா டெய்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபாலோவிங். ஃபுல் அமெரிக்காவும் பார்க்குற ஒரே இடம் தான் நியூஸ். அவங்க அந்த வழியில தான் அவங்க வாங்குவாங்க. அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்கள் சோஷியல் மீடியாவில் எப்ஸ்டீன் டின்ட் கில் ஹிம்செல்ஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க போட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் என்னாச்சு, எப்ஸ்டீன் ஃபைல் என்னாச்சுன்னு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மக்களும் அமெரிக்காவில் போய் இந்த கேபிட்டல் பில்டிங்கை போய் அடிச்சு உடைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர்ல பண்ண மாதிரியே போய் ஆக்குபை பண்ணாங்க. போயிட்டு ட்ரம்ப்புக்கு தோத்துட்டாரு, நான் தோக்கல, எலெக்ஷனை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் பண்ணாரு. அங்க போனவங்கள நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒருத்தன் அந்த கொம்பு வச்சுட்டு ஒருத்தன் போய் நிற்பான். அவன் தான் வந்து போஸ்டர், அந்த ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கே போஸ்டர் அவன் தான். அவன் வழியை வந்து எனக்கு எல்லாம் ஓகே, எப்ஸ்டீன் ஃபைல் ஏன் வந்து ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணல, அவன் திரும்பிட்டான். ஓகே, அது எப்படின்னா சிம்பாலிக்கா திரும்பின மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே, இவன் தான் கதாநாயகன் அந்த கதைக்கு அவன் தான். ஏன்னா அவன் ஒருத்தர் தான் மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு கொம்பு வச்சுக்கிட்டு இருந்தான். அவனை வச்சுதான் அந்த சிம்பிள் காமிச்சாங்க ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்குன்னு. அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதே மாதிரி ரைட் விங்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ரைட் விங்னா ஹார்ட் ரைட்டு, அதான் நம்ம RSS மாதிரி இருந்த எத்தனை பாட்காஸ்டர்லாம், நம்ம அதே மாதிரி அங்கேயும் பாட்காஸ்ட் யூடியூப்ல இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப்புக்காக பேசினாங்க. இவங்க வந்து தேவையில்லாம கே ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க, இந்த ஓரின சேர்க்கைக்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க, பொல்யூஷனு இயற்கைன்னு அது கத்துறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் ஆப்போசிட்டா, ஆம்பளைன்னா ஆம்பளை தான், பொம்பளைன்னா பொம்பளை தான் இந்த டீம். இவனுங்களும் திரும்பிட்டாங்க. இவங்களும் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவர் ரொம்ப வேணாம் மறுத்துக்கிட்டே இருக்க எனக்கே சந்தேகம் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொன்னோன்னே ட்ரம்ப்பால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்த மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. எப்ஸ்டீன் ஃபைல் இப்போ வந்தாங்க. இதுதான் வந்து நிக்குது. ஆனா இப்போ வரையும் குறவலை பிடிச்சி நிக்குது. அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் பிடிச்சி கேட்கறாங்க. அமெரிக்கா நம்ம ஊர் மாதிரி மோடி மாதிரி பதில் சொல்லாமலாம் இருக்க முடியாது. நீங்க எவனை போனாலும் ப்ரெஸ்ஸை பிடிச்சிருவான். ப்ரெஸ் அவர் திட்டுறாரு, அசிங்கமாலாம் கேட்கறாரு, நீ எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டரானு பேசுறாரு, பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரால் அந்த கொஸ்டின் நீங்க டீல் பண்ண முடியல. அங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம இருக்க முடியாது. அது வேற டெமோக்ரஸி. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலவரம். இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டவுட் என்னன்னா, இப்போ யூஎஸ் போன்ற நாடுகள் வந்து இந்த சைல்டு பார்னோகிராஃபி விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மற்ற அதாவது ஒரு 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 ஆயுதம் தாங்கிய ஒரு பயங்கரவாத ஆக்டிவிட்டியை கூட அவங்க வேறு மாதிரி கூட டீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து கவனிப்பாங்க, அதை தடுக்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு விவகாரம் அப்படிங்கிறது இன்னி வரையும் லைவில் இருக்குது. அதோட விஷயங்கள் வந்து தண்டிக்கப்படாமல், அதோட நீதி வெளிவராமல் லைவில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு எதிராக சட்டமும் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த விவகாரமும் லைவில் இருக்குன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பு ஒன்று என்ன தெரியுமா, இந்தியாவே நீங்க சொல்ற விஷயத்துல எவ்வளவு தேவலாம். ஏன்னா நம்ம ஒரு பிம்பம். அவங்க ரொம்ப பேசுவாங்க. அவங்க அமெரிக்கா வந்து நிறைய பேசுவாங்க, எனக்கு வயலன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மோஸ்ட் வயலண்டான கண்ட்ரி அமெரிக்கா தான். இந்த பீடோஃபைல், இந்த குழந்தைங்கள்லாம் இதை பண்ண மாட்டோம்பாங்க. மோஸ்ட் பிரச்சனை உள்ள செக்ஷுவல் அபியூஸ் இருக்கிறது அங்கே தான்.
ரேப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரேப் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம், அப்டக்ஷன் அதிகம், கொலை எல்லாம் வந்து நம்ம ஊர்லனா கத்தியை வச்சு கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே கொடூரமா வந்து இந்த தோலை உரிக்கிற இந்த அளவுக்கு கொடூரமா பண்றாள்லாம் அங்கதான் அதிகம் பேசுறது. இதுக்கு ஏன்னா அந்த ஊரே தனிமைப்படுத்திருக்கோம். இப்போ நம்ம ஊர்ல கம்யூனிட்டி ஜாஸ்தி. ஒரு சின்ன பையன்கிட்ட இப்போ யாராவது ஒரு பெரியவங்க பேசுறாங்க, இல்ல ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ஒரு பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னா மக்கள் கவனிச்சிருவாங்க. பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். இன்னொன்னு கம்யூனிட்டி ஃபீலிங் ஜாஸ்தி நமக்கு. நம்ம ரோட்ல யாராவது ஒரு புள்ள தனியா சுத்துதுன்னா யாராவது கூப்பிட்டு பாத்துருவாங்க. அங்க அப்படி கிடையாது. ஊரே வெறிச்சோடி கிடக்கும். 2 கிலோமீட்டருக்கு வீடு தான் வீடே இருக்கும். அப்படி இருக்கும்போது இது நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அவங்க வந்து நிறைய பேசுறாங்க, நிறைய சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கொடூரமான செயல்களும் அங்கதான் அதிகம். வேர்ல்டுலயே குரூசமான கொடூரமான மர்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் நம்பர் 1ல இருக்கும். ஏன்னா அங்க அது வந்து தனிமையா சைக்கலாஜிக்கலாவே அவங்க ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இணக்கமே கிடையாது. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வேர்ல்டுல வந்து பீடோஃபைலுக்கு சைல்டு போனோகிராஃபிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா இருக்கு. மாட்டினாதான் மாட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்க நெட்வொர்க் ஜாஸ்தி. இப்ப நான் சொன்னல சீக்ரெட் சொசைட்டின்னு, சீக்ரெட் சொசைட்டிங்கிறது அங்க நிறைய இருக்கு. காலேஜ்ல ஏல் காலேஜ், ஹார்வர்ட்ல எல்லாத்துலயுமே சீக்ரெட் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கிளப்புக்குள்ள நீங்க காலேஜ் கிளப்பாவே இருக்கும். அந்த கிளப்புக்குள்ள போறதுக்கு நீங்க இனிஷியேஷன்லாம் எடுக்கணும். அதாவது சீக்ரெட்டா இந்த மாதிரி தான் சிம்பிள்ஸ் வைக்கிறது, இந்த சிம்பிள்ஸ் வைக்கிறது, இந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் உள்ள போனோம். ஸோ இந்த ஐடியா ஆஃப் சீக்ரெட் சொசைட்டிங்கிறது ரொம்ப அதிகம். அதுல ரிச்சுவல்ஸும் அதிகம். ஓகே, ஸோ அங்க இது வந்து ரொம்ப இயல்பா நடக்கிறது தான். அதாவது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பார்க்குறவான பார்வைலாம் கிடையாது. அதனால அதெல்லாம் ரொம்ப கேஷுவல் அப்படிங்கிறீங்க. கேஷுவல் தான். நம்மளை விட சைல்டு போனோகிராஃபி நம்ம இந்தியாவில் எடுத்தா இது கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷும் டெக்னாலஜியும் நம்ம கம்மி. அங்கே ரெண்டுமே ஜாஸ்தி. டீப் வெப், டார்க் வெப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்து அங்கே அவனுங்க தானே. அதெல்லாம் டார்க் வெப்ல நீங்கள் காசு கொடுத்து இன்னொருத்தனை கொலை பண்றது இல்லை வெட்டுறது, இதை நீங்க காசு கொடுத்து பார்க்கலாம். இதுக்காக போய் செய்வாங்க. இதுக்கு வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த வீடியோ எந்த ரேடார்லயும் மாட்டாது. ஏன்னா அது டார்க் வெப்ல போய் உட்காரும். அந்த டார்க் வெப்ங்கிறது எந்த இன்டர்நெட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயும் மாட்டாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சதே அவங்க தான். அதனால அங்க நடந்துட்டு தான் இருக்கு. சைல்டு போனோகிராஃபி எல்லாம் அமெரிக்கா கிட்ட கூட நம்மளால நிக்க முடியாது. ஏன்னா கம்யூனிட்டியே அது வந்து ஒரு மாதிரி டார்க்கான கம்யூனிட்டி. அது பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் வந்து சட்டம் ரொம்ப கிளியர் இருக்கனால அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். அதான் வெளியே சொல்லுவாங்க. அதுவே வந்து ஏன்னா நான் அந்த சட்டமும் படிச்சிருக்கேன். ஸோ சட்டம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எல்லாமே மாட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்க. ஆனால் மாட்டீங்க. ஏன்னா அங்கே சட்டம் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால ஆரம்பத்துலேருந்தே அடியில் வேலை அதிகம். இப்போ நம்ம ஊரில் சட்டமே வீக்கு. அதனால தான் கம்யூனிட்டியே சட்டமாக மாறிடும். அப்போ பஞ்சாயத்தே நம்ம ஊரில் பயங்கரமாக இருக்கும். அங்கே அப்படி கிடையாது. லா அண்ட் ஆர்டருங்கிறது தான் சொல்றேன்ல, ஒரு ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி நீங்க வந்து ஒரு 50 மீட்டர் இடைவேளை விடலைன்னா அசால்ட்டா வந்து $500 வெள்ளி பனிஷ்மெண்ட் போட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு ஸ்கூல் வண்டி நிக்குது அப்படின்னா எந்த சைட்ல இருந்து வண்டி இருந்தாலும் அப்படியே நின்றுடணும், அப்படி நிக்கணும். இதை நான் அப்படியே பார்த்துருவோம். ஆனா இதெல்லாம் இருக்கு. ஆனா டார்க் சைடும் ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ சட்டம் பலமா இருக்கோ அவ்வளோ அடியில போயிட்டாங்க. எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்கல்ல, அந்த அண்டர் கிரவுண்ட் அங்கே ஜாஸ்தி. இப்போ சார், இப்போ ஓகே, அதோட நேச்சுரல் தன்மை எப்படி தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து ஜஸ்டின் ஃபைல்ஸ்க்கு எதிராக எல்லாருமே கவனமாக இருந்தாங்க? ஏன் வந்து இந்த விஷயத்தில் வந்து அதோட குற்றவாளி தண்டிக்கப்படணும்? காமன் மக்களோட மைண்டே ஏன் அப்படி மாறுச்சு? நீங்களே இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி தானே, இந்த ரூமர், இந்த கான்ஸ்பிரசியில நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம சொசைட்டி எவால்வ் ஆனதே ரூமர்ல தான். அந்த ரூமர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை இங்க கொண்டு போனது. நான் ஒரு விஷயத்த தான் அதான் மேவாழ்க்கதே தானே, அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பழத்தை சாப்பிடணும்னு ஆசையே வரும். இதுதான் அங்க நடந்தது. எப்ஸ்டீன் ஃபைலை இவர் தான் கிளப்பி விட்டாரு. எலெக்ஷன் மேட்டருக்கு இவர் தான் கிளப்பினார். ஆக்சுவலா செத்துருச்சு இந்த மேட்ரு. 2019 செத்ததுக்கு அப்பவே பல பேர் இருக்கானுங்கல்ல, பெரிய எல்லாம் இருக்கிறதுனால அவங்க மூடிட்டானுங்க. இவர் என்ன பண்ணாரு, இவரோட இந்த ட்ரைப் தானே, இந்த WWFல இருந்தவர் தானே இவரு. இவருக்கு வந்து இந்த வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும். எப்ஸ்டீன் ஃபைல் எடுத்த உடனே ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. இவனுங்க பாருங்க, இவனுங்க எல்லாம் வந்து கெட்டவங்க, நான் நல்லவன், நான் உள்ள வந்தா உங்களுக்கு அந்த ஃபைலை வெளியே தரேன், யாரெல்லாம் இருக்கான்னு காட்டுறேன், இந்த பணக்காரங்களாம் எப்படி இருக்காங்க பாருங்கன்னு உடனே ஆர்டினரி மக்களுக்கு என்ன இருக்கும், இந்த சீக்ரெட் சொசைட்டி எப்பயுமே மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா என்னமோ சீக்ரெட்டா பண்றாங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. ஏன் RSS கோவம் வருதுனால இதுதான். பிஜேபியை விட RSS மேல எல்லாரும் கோவமா இருப்பாங்க, இவனுக்கு என்னமோ பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னா சீக்ரெட்டா ஏதோ நடக்குது, அந்த சீக்ரெட் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னு முதல்ல ஜன்னல் வழியை எட்டி பார்ப்போமாங்கிற அந்த எண்ணத்துல இருந்து வரதுதான் இது. அப்புறம் கதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவாரஸ்யமான கதைகள்லாம் வருது இல்ல, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சின்ன பிள்ளைங்க பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு ஃபேமிலி வேல்யூஸ் உள்ள வருது, கிறிஸ்டியன் வேல்யூஸ் உள்ள வருது. அப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் யார் இந்த கெட்டதெல்லாம் பண்ணா, நான் தலைவன் நினைச்சவனா இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னோடனே ஒரு ஆர்வம்.
இந்த ஆர்வம் கொண்டு வந்து இப்ப இவருக்கே விஷமா போயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலா இவர் தான் அது உள்ள இருந்து. இப்போ இவர் அதை சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது இப்போ இவரே ஏன் வந்து அந்த விவகாரத்தை கையில் எடுத்து நான் வந்துட்டா நான் விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு என்ன தெரியும் இப்படி பத்திக்கிட்டு போகணும்னு. ஓகே, நான் வந்துட்டா என் கையில் தானே இருக்கு அதிகாரம், நான் தானே கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து போடும்போது நான் போட மாட்டேன்னு நினைச்சு இருந்திருப்பாரு. இப்படி போய் பரப்பிட்டு போகணும்னு யார் எதிர்பார்த்திருப்பா? ஓகே. இப்போ நீங்க சிஸ்டம் ஸ்ட்ராங்னு சொல்றீங்க, பட் அந்த சிஸ்டத்தை வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து ஊடுருவி அதை சிஸ்டத்தை நான் தான் வாங்கிட்டேனே. FBI டைரக்டர் பிரகாஷ் பட்டேல் அவர் தான். இப்போ நம்ம ஊர் CBI மாதிரி அங்கே FBIன்னு ஒன்று இருக்கு. அங்கே இருந்து அந்த பேரை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த FBIயோட டைரக்டர் நம்ம இந்தியாவிலேருந்து போனவர் தான் காஷ் பட்டேல்னு. இவரோட இன்டர்வியூ கூகுள் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் முதல் கையெழுத்து FBI டைரக்டர் ஆனோன்னே அந்த FBI என் டேபிள் தான் இருக்கு. எனக்கு தெரியும் FBI டைரக்டரோட டேபிளில் தான் எப்ஸ்டீன் ஃபைல் இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து அதை தான் போட்டு நாங்கள் வெளியே அனுப்புவோம்னு சொன்னார். அதே கேள்வியை திருப்பி பிடிச்சி கேட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து இந்தியா மாதிரி கிடையாது. அங்கே உடனே கேள்வி கேட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க. அவன் வீடியோ போட்டு காமிக்கிறான். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நாங்கள் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தா எப்ஸ்டீன் ஃபைலை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் டேபிள் தானே அது, ரிலீஸ் பண்ணுங்க. நான் ரிலீஸ் பண்ண முடியாது, கோர்ட்டில் வந்து தடை இருக்கு. நீங்க ஆனா அந்த வீடியோல அப்படி சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாரு, இல்ல நான் அட்டர்னி ஜெனரல் கேட்கணும். அட்டர்னி ஜெனரல் உடனே பிடிச்சி கேட்கறாங்க. பேம் பாண்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க. அவர் என்ன FBI டைரக்டர் எதை கேட்டாலும் உங்ககிட்டங்கிறாரே, கொடுங்கன்னு. நாங்க விட மாட்டோம் நான் சொல்றோம். கோர்ட்ல தடை இருக்கு, அதை போய் எடுங்க. கோர்ட்ல எங்க தடை இருக்கு, ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்கு, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேறாங்க. ஏன்னா யாரு, என்கிட்ட தானே இருக்கு எல்லா அதிகாரமும், அவ்வளவுதான். ஆனா ட்ரம்ப் இதை எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலா அது புலிவால பிடிச்ச கதை மாதிரி தான் இது. அவர் ஏதோ வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு மேட்டர் கிடைச்சது, அடிச்சு நவுத்துனாரு, திருப்பி அவருக்கு திரும்பிச்சு எல்லாம். சரி, ரைட், ஓகே. வந்து இப்போ சிஸ்டத்தை அவர் வந்து வாங்கிட்டா நீங்க சொல்றீங்க, பட் எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல ஹைடான அந்த பர்டிகுலரா அந்த சில பகுதிகள் சில டார்க்கா இருக்கு, அந்த டார்க் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தானே உள்ள இருக்காங்க. யார் எதிர்க்கட்சியும் உள்ள இருக்காங்க? ஆமா, டெமோக்ராட் பார்ட்டில தானே ஆள் இருக்காங்க. ஓகே. அப்புறம் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா தான் போவாங்க. அப்போ வருது இல்லை, பில்கிங்டன் பேர் வருது, பில்கேட்ஸ் பேர் வருது. எல்லாருக்கும் அவங்க வந்து எலெக்ஷனுக்கு ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. யார் என்னென்ன பணம் எல்லாமே அப்படி பின்னி பிறந்து நிற்கும்ல. இந்த லெவலில் இருக்கும்போது எல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க என்னன்னா, மக்கள் கத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஏன்னா தன்னைத்தானே இப்போ நான் ஒரு எலெக்ஷன், நான் ஒரு தமிழ்நாட்டில் நான் விருகம்பாக்கத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இங்கேருந்தா ஒரு ஸ்டேட்டில் மினிஸ்டராக போய் நிற்கிறேன். மினிஸ்டரா போய் எங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட வந்து, ஏங்க ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு. இவங்க தொல்லை தாங்க முடியாம நாங்க போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையை எனக்கு பண்ணணுமானா வேண்டாம். ஏன்னா எனக்கு எலெக்ஷனுக்கு கொடுத்தவனே அதில் உள்ள இருக்கான். அப்ப நான் அது வேணாம் தான் நினைப்பேன். இந்த இடம் தான் மக்கள் வந்து இந்த ஸ்டாண்டப், இந்த தான் சொன்னல, இந்த மீடியா பண்ண வேலை இருக்குல்ல, இது மக்களை கலப்பி விட்டுச்சு. மக்கள் கலப்பி விட்டோன்னே இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் நல்லவன் தான் அப்படிங்கிறதுக்காக போய் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஆனா யாருக்கும் இது ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அதனால வந்து உடனே அப்போசிஷன்லாம் எல்லாம் யோகியமாக இருக்கணும் என்ன அவசியம்? இதெல்லாம் அந்த இடம் தானே, எல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. காமன் மக்களுடைய மைண்ட் செட் இதில் இப்போ என்ன? காமன் மைண்ட் செட்டுக்கு எனக்கு தெரிஞ்சாகும், உண்மை தெரிஞ்சாகும். இல்லை, ஓகே. இப்போ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அதை வெளியிடறேன்னு சொல்லி வந்தார். ஸோ சொன்ன மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தார், நீதித்துறையும் வெளியிட்டாங்க, ரைட், ஓகே. பட் அதில் சில விஷயங்கள் வந்து ஹைட் ஆயிருக்கு. அப்போ அந்த ஹைட் வந்து எதிர்க்கட்சியில் கேள்வி கேட்குறாங்க. ட்ரம்ப் பேச மாட்டேங்கிறாரு, எதிர்க்கட்சியில் கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது காமன் மக்கள் வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களே, ஆளுங்கட்சியும் பார்ப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டியும் பார்ப்பாங்க. அவங்களோட வியூ என்னவா இருக்கும்? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? அகைன் அமெரிக்காவில் சிஸ்டம் இருக்கு. எல்லா மீடியா கம்பெனியும் ரேட்டிங் எடுப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் தான் ரேட்டிங்லாம் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நேஷனல் லெவல் எடுப்பாங்க. இன்னைக்கு 70% எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கு. ட்ரம்ப்புக்கு எதிராக அப்ரூவல் ரேட்டிங் வந்து 30% தான். அப்புறம் எப்ஸ்டீன் இதை கேட்டிருக்காங்க. எப்ஸ்டீன் இதை என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேணுமா வேணாமன்னா 80% மேல எனக்கு அது ரிலீஸ் பண்ண ஆகணுங்கிறாங்க. எல்லா சைட்ல இருந்தும் மக்கள் ஓட்டு போட்டு. ஓகே. ஸோ இதான் மக்களோட பார்வை. மக்கள் பகுதி அதான் இருக்கு. பட் மக்களை ஏமாற்ற முடியாது. எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் மக்களை ஏமாற்ற இவங்க அதான் மீடியா இப்படி இருக்கிறதுனால, மீடியா அவங்களோட வாய்ஸை பிரதிபலிக்கிறதுனால இது இப்படி இருக்கு. இவங்க அடங்கிட்டாங்கன்னா மக்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம ஊர்ல என்ன வாய்ஸ் இருக்கு நமக்கு? எனக்கு இன்னொரு டவுட். இப்போ என்னன்னா, இதுல மீடியா வந்து இப்போ ஆளுங்கட்சி இப்படி இருக்கு, எதிர்கட்சி இப்படி இருக்கு, நீதித்துறையும் வந்து இவங்க மால் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ மீடியா மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மீடியா மட்டும் எப்படி அங்கே ஒரு பியூரா இருக்கு? மீடியாக்கு இந்த மாதிரி அந்த பியூர் இல்ல, மீடியா பியூர்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த சில லெஃப்ட் விங் ரைட் விங்னு மீடியாவும் பிரியும்ல. ஓகே. இப்ப அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டான பதில் என்னன்னா, இப்ப நான் சொன்ன ஸ்டீவன் கால்பர்ட், ஜிம்மி கிம்மல், இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க்ல உள்ளவங்க. இப்ப சன் நெட்வொர்க்கு, அந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டார்னு, இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்கை அவர் வாங்கி வேற ஒருத்தன் கிட்ட அவனுக்கு சாதகமா இருக்கிறவங்க கிட்ட அந்த நெட்வொர்க்கை மெர்ஜ் பண்ண சொல்றாரு. இந்த 2 கம்பெனி நீ வாங்கிட்டு இவங்க 2 பேரும் முதல்ல தூக்கு. 2 வாட்டி பண்ணிட்டாரு. இப்ப ஸ்டீஃபன் கால்பர்ட்ங்கிறவரு ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து ஒரு
ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் இந்த ட்ரம்ப் மேட்டரை எப்ஸ்டீனை விடாம கத்துனது அவரு. ரெண்டாவது ஜிம்மி கிம்மலை கேன்சலே பண்ணி தூக்கிட்டாங்க. திருப்பி மக்கள் அடிச்ச அடியில வேற வழியே இல்லாம நெட்வொர்க் வந்து ஒரு வாரம் கேன்சல் ஆகி திருப்பி அவர் கொண்டு வந்து வச்சாங்க. ஸ்டீஃபன் கோல்பர்ட்டை கேன்சலே பண்ணிட்டாங்க. மே மாசத்தோட அந்த நெட்வொர்க் ஏபிசி நெட்வொர்க் ஏதோ வந்து அந்த நெட்வொர்க்கே மாறுது. ஸ்டீஃபன் கோல்பர்ட்டோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்க. 13 வருஷம் நடத்திருக்காரு. 13 வருஷம் அந்த பிரைம் டைம்ல அவரு தான் டாக் ஆஃப் த யூஎஸ் அந்த எலெக்ஷன் அந்த நியூஸ்ல அவர் தூக்கிட்டாங்க. இப்போ மே மாசம் வரைக்கும் அவர் பண்ணுவாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, மே மாசம் கடைசி நாள் நான் போற வரைக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் டெய்லி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், டெய்லி அதை பத்தி பேசிட்டே தான் இருக்கேன். ஸோ இவங்க தான் அதை வந்து தக்க வச்சது. அது பப்ளிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா என்னோட இதை அட்லீஸ்ட் இவனாவது பேசுறானே, அந்த அளவு தான் இருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து இறந்துட்டாரா தற்கொலை, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவருடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் வந்து உயிரோடு தான் இருக்காங்க, சிறையில் தான் இருக்காங்க. இப்போ அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது இப்போ அவர் மூலமாக நாளைக்கு வேறு யாரும் இதில் வந்து மாட்ட மாட்டாங்களா, இல்லை இந்த விஷயம் அதோட முடிஞ்சிருமா? இப்போ அவர் லைவில் தான் இருக்காரு, ஏன்னா அவர் சில ஆதாரம்லாம் வச்சிருக்குங்கிறாரு. நாளைக்கு அவருக்கு எதிராக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்யும் போது அவர் அந்த ஆதாரத்தை வெளியிட மாட்டாரா? இப்போ அவரோட விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறாங்க? விடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. கிலென் மேக்ஸ்வெல் பற்றி ரொம்ப முக்கியம். ஏன்னா கிலென் மேக்ஸ்வெல் வந்து ஒரு பிரிட்டிஷ், அவங்க இவங்க கூட இருக்காரு. கிலென் மேக்ஸ்வெல் வந்து இந்த ஜூயிஷ் லாபி இருக்குல்ல, இந்த யூதர் கிடையாது, ஜைனிஸ்டின். இப்ப நம்ம ஊர்ல ஹிந்துத்துவா மாதிரி, நம்ம ஹிந்துத்துவாங்கிறது RSS, அதே மாதிரி அங்க யூதர்கள் இருக்காங்க, ஜைனிஸ்ட் இருக்காங்க. இவங்க அப்பா கிலென் மேக்ஸ்வெலோட அப்பா வந்து ஜைனிஸ்ட்ல. அவர் இறந்ததுக்கு பல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் போனாங்க. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. அவங்க பொண்ணு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு பாருங்க. இவங்க என்ன ஒரு கதை, ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலோட ஸ்பை தான் அவனும் இஸ்ரேலோட ஸ்பை தான். அந்த லேடியும் கிலென் மேக்ஸ்வெலும் அவன் வந்து இஸ்ரேல் ஸ்பை தான். இந்த ஜைனிஸ்ட் லாபி தான் இந்த என்டையரான நெட்வொர்க்கு, இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்கெல்லாம் அங்கே கொண்டு வாங்க, இந்த மாதிரி வந்து சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, குழந்தைங்கள்லாம் கூட எல்லாம் பண்ணுங்க, ஆனா இந்த நெட்வொர்க்கை வைங்க, இந்த நெட்வொர்க் வச்சு தான் நம்ம பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பின்னாடியும் அவங்க தானா இருக்கு. இது வந்து ப்ரூவ்டு. இது நான் இப்ப சொல்ற கான்ஸ்பிரசில சொல்றது என்னன்னா, அங்க நடக்கிற விஷயத்த நான் கான்ஸ்பிரசின்னு சொல்லணும் இல்ல லாயரா. ஆனா இந்த ஜூயிஷ் லாபி இருக்குல்ல, அந்த ஜைனிஸ்ட் லாபி, அது உண்மை. ஏன்னா அவங்க அப்பா கிலென் மேக்ஸ்வெலோட அப்பா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர்ஸ் 3 பேர் அவங்க சாவுக்கு வந்தாங்க. அவங்க அப்பா செத்தது அவ்வளவு முக்கியமான ஆள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஜைனிஸ்டுக்கும் உள்ள தொடர்புல ரொம்ப முக்கியமான ஆள் அவர். அந்த அவரோட பொண்ணு தான் கிலென் மேக்ஸ்வெல். இவங்களோட ரோல் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரேஷன் இருக்குன்னா யார் ரெக்ரூட் பண்ணுவா? ரெக்ரூட்னு ஒன்று பண்ணும்ல. இவரா போய் 13 வயசு 14 வயசு பொண்ணுகிட்ட பேச முடியாது. இந்த வேலையை செஞ்சது கிலென் மேக்ஸ்வெல் தான். இவங்க வேலை என்னன்னா, 13 வயசு 14 வயசு பொண்ணு வர வைக்கிறது, மசாஜ்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பாலியல் இதுக்கு ஈடுபடுத்த போது அதை ரெடி பண்றது இவங்க தான். இவங்க வேலை இதுதான். ஸோ இவங்க ரோல், இதனாலதான் இவங்க ஜெயிலில் இருக்காங்க. இவங்களோட ரோலே என்னன்னா, செக்ஸ் டிராஃபிக்கிங்ல தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல வச்சிருந்தாங்க. அந்த செக்யூரிட்டி பிரிசன்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகம், தடைகள்லாம் ரொம்ப அதிகம். இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தூங்கணும் இந்த டைம்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு இன்டர்வியூ அவர் கூட எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு சாஃப்டான இதுக்கு மாத்திட்டாங்க. அங்கே வந்து நீங்க உங்களுக்கு சுதந்திரம் ஜாஸ்தி, நீங்க வந்து வெளியே போகலாம், புக் படிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கரெக்டாக பாதுகாத்து வச்சுக்கிறாங்க ட்ரம்ப். ஏன்னா அவங்க வெளியே வந்தா பிரச்சனை. அதே நேரத்தில் அவங்களுக்கு நீங்க ரொம்ப இடுக்கு பிடிச்சிங்கன்னா, அமெரிக்கால இந்த ப்ரொவிஷன் இருக்கு, லா, அதான் அகைன் லா ப்ரொவிஷன் இருக்கு, நீங்க போய் அவங்க இன்டர்வியூ எடுக்கலாம். அப்ப இன்டர்வியூ எடுக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வச்சுங்களேன், நான் போட்டு கொடுக்கணும்னு தோணும் எனக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல சொகுசான ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க. இப்ப மாத்திருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டா வைங்க, அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க, ஏன்னா அவங்களை கோவப்படுத்துனீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. இதான் இவங்களோட ரோல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போக போக விஷயங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் வந்து இது அவ்வளோ விஷயத்துக்கு முன்னாடி வந்து சில குழந்தைகளோட துன்பம், அவங்களுடைய ஒரு கடுமையான வாழ்க்கை இதில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. எண்டாவது ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வந்து இளவரசர் ஆண்ட்ரூ வந்து அவர் வந்து சிக்கினார். அவர் சிக்கினது அம்பலமாகி அவருடைய இளவரசர் பட்டம் முதற்கொண்டு எல்லா கௌரவ பட்டம் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு வெளியே தெரிஞ்சால் எல்லாரும் தலைகுனிவு அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இதுல வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இது முழுமையா மறைக்கப்பட்டு அப்படியே இது முடிஞ்சிருமா, அல்லது ஆட்சி மாறினாலோ இல்லை மற்ற அடுத்தடுத்த அப்படியே நாட்கள் போக போக இந்த விஷயங்களை வேற ஏதாவது நெருக்கடிகள் இருக்கு, ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை அவ்வளவுதான் அப்படிதான் போகும், மறைஞ்சிரும். பட் ஒரு 500 பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னா அதை நோக்கி மக்களோட பார்வை இருந்துட்டே தானே இருக்கும். மக்கள் அதை நோக்கி கேள்விகள் எழுப்பிட்டே தானே. நீங்க பேசினா தானே, நீங்க பேசிட்டே இருந்தீங்க, மீடியா இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க பேசிட்டே இருந்தா எங்களுக்கு இப்ப நான் காலைல போய் கோர்ட்டுக்கு போறதா, வேலைக்கு போறதா, நைட்டு என் வீட்டை பார்க்கறதா, டியூ கட்டுறதா நான் யோசிக்கிற நேரத்துல எனக்கு யார் ஞாபகப்படுத்தணும்? நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். நீங்க ஞாபகப்படுத்தலன்னா இது செத்துரும். ஏன்னா என்னால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்குலாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ மீடியா இருக்குன்னா
நான் பேசிக்கிட்டே இருப்பேன், மீடியா இல்லைன்னா நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் இது அப்படித்தான் சாகும். ஏன்னா இதில் வந்து ரெண்டு பக்கம் பார்ட்டி இந்த பாலிடிக்ஸில் மட்டுமே இன்வால்வ் ஆகியிருந்தா கூட மாட்டிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் வந்து அமெரிக்காவோட என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற டீம்ஸே உள்ளே இருக்குது. அப்போ பணமும் இருக்குது, பவரும் இருக்குது. சாமானியர் யாருமே இதில் இல்லை. எதுக்கு இதை வெளியே கொடுக்கணும்? நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி இவன் இருக்கான் அவனா இருக்கான்னு ரூமர் காசிப் பேசுறதுக்காக நான் கொடுக்கணும்? நான் ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, அந்த சாம்ராஜ்யமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு யார் விடுவான்? நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது வெளியே வருதா? அவ்வளோதான். ஒரு சீரியஸான விவகாரம் மேலே வந்து எப்ஸ்டீன் ஃபைல் வெளியே வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதில் வந்து ட்ரம்ப் சில விஷயங்களை செஞ்சு சில விஷயத்தை டாக் பண்ணிட்டாரு. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து நீதிங்கிறது கேள்விக்குரிய மாறதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பணக்காரங்களுக்கு மட்டும் கேள்விக்குரியாக மாற வாய்ப்பு. பணக்காரர்கள் மட்டும் தான் நீதி, ஏழை மக்களுக்கு அந்த நீதி வந்து கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. அடுத்த கட்டம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் எதிர்நோக்கி நகர்ந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.